நடிகர் சிவகார்த்திகேயன் முதல் காதல் தோல்வி. யார் அந்த பெண்? தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழும் சிவகார்த்திகேயன் தற்போது SK23 மற்றும் பராசக்தி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். அமரன் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அவர் நடிப்பில் பல படங்கள் உருவாகி வருகின்றன. இந்நிலையில் அவருடைய கடந்த கால காதல் அனுபவம் பற்றிய தகவல் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. ஒன் சைடு லவ் ஒன்று இருந்தது, அது கொஞ்ச நாள்லயே அது போயிடுச்சு. நான் அவங்க வேற ஒரு பையனோட கமிட் ஆயிட்டாங்க அவங்க, அவ்வளவுதான். அதனால எனக்கு லைஃப்ல இருந்த ஒரே லவ் அதுதான். அது மேபி ரகசியமா இருக்கலாம். அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் தெரியும், அவங்க காலேஜ்ல கூட படிச்ச பசங்களுக்குலாம் தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி வேற இல்லை. ரொம்ப பயம், ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி வீட்டில் வந்து அவங்க பையன் இப்படி பண்ணா நின்றக்கூடாதுன்ற பயம்லாம் ஜாஸ்தி. அதனால ரொம்ப குவைட்டா, ரொம்ப எல்லாம் ரசிக்கும்படியான சேட்டைகள் தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் வந்து பண்ணதே இல்லை. அதுதான் எனக்கு தோணுது. ஸ்கூல் டைம்ல ரொம்ப நான் ஸ்டேஜ் கூட ஏறினதில்லை, இங்க இருக்கேனே தெரியாது. என் கிளாஸ்மேட்ஸுக்கே பாதி பேருக்கு தெரியாது நான் கூட தான் படிச்சேன்றது. லிரிசிஸ்ட் விவேக்கும் நானும் ஒரே கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அந்த சினிமால நீங்க எந்த தெருல இருக்கீங்க, அந்த தெருல தான். எந்த வீட்டுல, அந்த வீட்டுல, அதே வீட்டுல தான் நான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரே கிளாஸ், ஒரே குரூப். அவர் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு, நான் இந்த பக்கம் உட்காந்து, எங்க 2 பேருக்குமே தெரியாது. அப்படிதான் ஸ்கூல்ல இருந்தேன். காலேஜ்ல கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்டேஜ் ஆக்டிவிட்டிலாம் இருந்ததுனால. பட் ரகசியம்னா அது ஒண்ணுதான். எனக்கும் ஒரு காதல் கதை. டெலிவிஷன்ல இருக்கும்போது அவங்கள வந்து சிட்டி சென்டர்ல பார்த்தேன். ஆனா நான் பேசலாம் இல்லை. நான் அப்படியே நமக்குள்ள ஒரு ராஜா சாரோட RR ஒன்று போச்சு பின்னாடி. அப்படியே தூரத்துல இருந்து பார்த்தேன். அந்த பையன் இல்லை, ஆனா கூட அப்பாடி அவனுக்கும் கிடைக்கல. கல்யாணம் ஆச்சா ஆகலையா அதை பத்தி நான் டீட்டெயில் கூட நான் யார்கிட்டையும் அதை பத்தி பேசிக்கவும் மாட்டேன் நான். ஏன்னா அவங்க எங்க கிளாஸ் இல்ல, வேற கிளாஸ். அதனால அது அப்படியே மூடி மறைச்சாச்சு ரேப்பர். சில ஆண்டுகளுக்கு முன்பு அளித்த ஒரு பேட்டியில் சிவகார்த்திகேயன் தனது முதல் காதல் அனுபவம் பற்றிய உண்மையை வெளிப்படுத்தி இருந்தார். அவர் தீவிரமாக ஒருவரை காதலித்ததாகவும் ஆனால் அது ஒருதலை காதலாகவே முடிந்து விட்டதாகவும் கூறினார். அந்த பெண் வேறு ஒருவருடன் உறவில் இருந்ததால் தனது காதல் கனவு நிறைவேறவில்லை. இது அவருக்கு மிகவும் வேதனைக்குரிய அனுபவமாக இருந்ததாகவும் தனது வாழ்க்கையில் ஒரே காதல் அதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பிறகு விஜய் டிவியில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு ஷாப்பிங் மாலில் அந்த பெண்ணை எதிர்பாராத விதமாக சந்தித்ததாக சிவகார்த்திகேயன் கூறினார். ஆனால் அந்த பெண் தனது காதலுடன் இல்லாமல் வேறு ஒருவருடன் வந்திருந்ததாக அவர் ஆச்சரியத்துடன் கவனித்துள்ளார். இதை பார்த்ததும் நமக்கு கிடைக்காத பெண் அவனுக்கும் கிடைக்கவில்லை என சிரித்துக்கொண்டே நினைத்ததாக அவர் தெரிவித்தார். சிவகார்த்திகேயன் இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்தாலும் அவரது காதல் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே ஒரு சோகமே ஆகிவிட்டது. ஆனால் இன்று குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழும் அவர் கடந்த காதல் தோல்வியை ஒரு இனிய நினைவாகவே பார்க்கிறார். இவரது நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படத்தின் டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் வருகிற 17ஆம் தேதி SK23 படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் கருத்து? சிவகார்த்திகேயனின் காதல் தோல்வி பற்றிய தகவல் உங்களுக்கு எப்படி உள்ளது? அவருடைய எதிர்வரும் படங்களை பற்றிய எதிர்பார்ப்புகள் என்ன?